இன்று நாம் அஹ், தியானிக்க இருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் எப்படி செய்யக்கூடாது அப்படின்றது. ஒரு சில ஒரு சில வகையில் நம்ம ஜெபம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் நிறைய மக்கள் தவறு செய்கிறாங்க. ஜெபிப்பது எப்படின்றது நம்ம கற்றுக்கிறோம், நிறைய முறை கற்றுருக்குறோம் நம்ம. இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்னா, எப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா தவறாக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் கடவுள் கையில் போய் சேருவதில்லை. நிறைய பேர் நான் 10 வருஷம் ஜெபிச்சேன், 5 வருஷம் ஜெபிச்சேன், எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இதுவரை நீங்கள் ஜெபித்த மெத்தட் கரெக்டாக தப்பான்னு கொஞ்சம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. நான் சிறிது நாட்களுக்கு முன்பாக வீடியோவில் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஒரு சகோதரி, 47 வயது சகோதரி ஒருவர் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. திடீர்னு வீட்டிலே இறந்து போகிறாங்க. அவர்கள் கணவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய ஆத்மா கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் நிற்குது. அப்போ கடவுளை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே அவங்க காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, நான் இங்கே நிற்க தகுதியற்றவன், உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெபத்தில் தப்பு இருக்கிற மாதிரி இருக்குதா பார்க்கும்போது? ரொம்ப தாழ்ச்சியான ஒரு ஜெபமாக நமக்கு தெரியுது. ஆனால் கடவுளுக்கு இது பிடிக்கல. அவர் சிலர் நிறுத்து நிறுத்து, இப்படி ஜெபிக்கிறதுனால தான் உன் ஜெபத்தை நான் கேட்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப இந்த சகோதரி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன வந்து நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால் அவர்கள் சொல்வது இறை வார்த்தைக்கு ஒத்து போகிறதுனால நான் இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே இங்கே டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளலாம்னு எதிர்பார்க்குறேன். அப்போது இந்த இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நான் தகுதியற்றவள். இப்போ நாம் கடவுள் முன்பாக நிற்க தகுதி நம்முடைய செயலினால் வருகிறதா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்திய பலியினால் வருதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்திய பலியினால் நமக்கு தகுதி அப்போ பிதா மேல போய் நிற்கிறது நம்மளுக்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. அவருடைய உரிமை பிள்ளைகள் நம்ம. ஆனால் எத்தனை முறை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், ஆண்டவரே நான் பூண்டு புல் மண், இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறேன். கரெக்டா? எனக்கு ஒருத்தர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. நான் தூசியிலும் தூசி துரும்பிலும் துரும்பு, இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும் இறை வசனம் சொல்கிறதுக்கு முன்னால. நான் ரொம்ப வருஷம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பழக்க தோஷத்தில் சில நேரத்தில் வருது. கரெக்டா? எத்தனை பேர் இப்படி ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே நான் தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கு உதவாதவன். இது கடவுளுடைய மனதை புண்படுத்துகிறது. இது என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்த பலி என்னுடைய பாவத்தை போக்க வல்லது அல்ல. அதுக்கு அர்த்தம் அதுதான். இயேசு கிறிஸ்துடைய பலியினால் என் பாவத்தை நீக்கி என்னை பரிசுத்தவனாக மாற்ற முடியலன்னு சொல்லி அர்த்தம். எப்பொழுதும் நமக்கு ஆண்டவர் மேலே போயிட்டு, ஆண்டவரே நான் தகுதியற்றவன். பாவம் செய்யும்போது மன்னிப்பு கேட்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்யும் பொழுது மனம் மாறி நான் பாவின் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்பது மிக மிக முக்கியம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரம் 7-8 இறை வார்த்தைகள். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது இறை வார்த்தை. அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சில பாவத்திலிருந்து நம்ம தூய்மைப்படுத்துன்னு சொன்னாரா? எல்லா 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 பாவத்தினின்றும். எல்லா பாவம். உலகத்துல என்ன யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதையும் சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கு அடுத்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா 8வது வசனம் என்ன சொல்லுது? ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மை நம்மிடம் இராது. இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். என்கிட்ட பாவம் கிடையாது, நான் பாவி இல்லைன்னு சொன்னால் நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோன்றது நம்மளுக்கு உறுதி வரும்போது என்ன சொல்லணும்? நான் நீதிமான் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இதே யோவான் தான் 2 வார்த்தையும் சொல்றார். பரிசுத்தாவின் தூண்டுதலினால் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு?
நம்முடைய பாவங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நம்மிடம் பாவம் இல்லை என்று கூறினால் நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சுக்கோங்க, உண்மையிலே ஒரு மன வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டு மனம் மாறணும். அது முக்கியம். மனம் வருத்தம், மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. அதை விட மிக முக்கியமானது, உங்கள் மனதை சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். யூ ஹேவ் டு ரினியூ யுவர் மைண்ட். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மனம் வருந்துறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, ஆனால் மனதை புதுப்பிப்பதல்ல. நாம் மீண்டும் மீண்டும் செய்த பாவத்தை சென்று கொண்டிருக்கிறது முக்கியமான காரணம். நிறைய பேர் என்ன சொல்றான், இப்போ செய்கிறோம், பாவத்தில் வந்தோடனே ஐயோ ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, போய் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் மனம் மாற்றம் அடைந்தோமா? நம்முடைய மனதை நாம் புதுப்பித்தோமா? இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனையை புதுப்பித்தோமான்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீசஸ் என்ன சொல்றாரு? மன்னிப்புகள்னு சொல்லலை, பாவத்துக்கு அழுன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம் மாறு. ரிப்பண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, உன்னுடைய சிந்தனையை மாற்று. எப்பொழுது நம்முடைய சிந்தனை மாறுகிறதோ நம்முடைய செயல் மாறும். சிந்தனை மாறவில்லை என்றால் செயல் மாறாது. நீங்க என்னதான் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டாலும் உங்களுடைய சிந்தனையை இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றவில்லை என்றால் உங்களுடைய செயல் மாறாது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் பாவம் செய்யும் பொழுது மனம் வருந்தி அழுகிறோம், உண்மையிலே வேதனைப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், ஆனால் சிந்தனையை புதுப்பிக்க தவறி விடுகிறோம். நம்ம என்ன பண்ணணும்? நாம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏற்ற ஒரு இறை வார்த்தையை நாம் அறிக்கை செய்து தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மாறும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் பல வருடங்கள் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை ரோமர் 6:22. அப்போதான் அந்த அந்த வார்த்தையை நான் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகி விட்டீர்கள். அது முதல்ல எனக்கு புரியல. ஒரு 3 days 4 days நான் கண்டினியூஸாக அறிக்கை பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது, ஆஹா உண்மையிலே நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, அப்புறம் எதுக்கு நான் பாவத்தில் இருக்கிறேன் பாவத்தில் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நினைக்கும் போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போனது. அப்போ பாருங்க, நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும் பொழுது நாம் பாவத்திலிருந்து வெளிவருகிறோம். மீண்டும் அந்த பாவத்தில் விழமாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் இன்னைக்கு அது முக்கியம் கிடையாது, அதனால் நான் அதை கட் பண்ணுறேன். ஸோ பாவம் மன்னிப்பு கேட்பது நல்லது. அதற்கப்புறம் நம்முடைய சிந்தனை மாற்றப்படணும். என்ன சிந்தனை மாற்றப்படணும்? மெயினாக பாவத்தில் இருந்து நம்ம விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். எனக்கு எதுலேயும் நான் அடிமை கிடையாது, எந்த கட்டுக்குள்ளும் நம்ம இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு போய் ஜெபிக்கிறாங்க, பிரதர் டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க, அந்த கட்டு இருக்குது. ஓ, கட்டு எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டு எங்கே இருக்குது? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. உள்ளத்துல மைண்ட்ல பிரதர், மைண்ட்ல. ஆன்மா தயவுசெய்து ஆமாம், ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் நான் கேட்டால் மட்டும் சொல்லணும். கட்டு எங்கே இருக்குது பிரதர் லியோ? நம்ம சிந்தனையில தான் இருக்குது பிரதர். உள்ளத்துல ம். இல்ல. முதல்ல கட்டுன்னு ஒன்று உண்மையிலதான் இருக்குதா? இருக்கு இந்த சிந்தனை. ஓகே, கட்டுன்னு ஒன்று இருக்குதா? இருக்குது. கட்டுன்னு இருக்குதா? அது முதல்ல கேட்டுக்கலாம். கட்டுகள்னு ஒன்று இருக்குதா? நிறைய இருக்கு கட்டு. போது மரத்தில் தொங்க அந்த அந்த வார்த்தையை அறிக்கையிடும் போது அது விலகிடுது. இல்லை மரத்தில் இல்லை, தொங்கோட பிறகு சொல்லிக்கிறது. வேறு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கட்டு இருக்குதா? கட்டு கட்டுன்னு சொல்றாங்களே, அப்படி ஒன்று இருக்குதா? வில்லியம்ஸ் அது வேறு நம்ம இல்லைன்னு சொல்றாரு. நம்பினாதான் இருக்குது, நம்பாட்டி இல்ல. நம்பாட்டி இல்லையா? நம்பாட்டி பேய் இல்லாமல் போயிடுமா பிரதர்? நீங்க நம்பினாலும் நம்பினாலும் பேய் இருக்கணும் பிரதர், இல்லையா? அதே நம்ம போல கிட்ட வராது இல்ல. நீங்க உங்ககிட்ட வராத, யார் சொன்னது? ஏசு கிறிஸ்துட்டு வரும்போது உங்ககிட்ட வராதா பிரதர்? பிரதர், அந்த வார்த்தை அறிக்கையிடும் போது நம்ம நோ நோ நோ, கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். நம்ம கிட்ட வராதுன்னு சொல்லாதீங்க பிரதர். ஜீசஸ் கிட்ட வந்தவன் நம்ம கிட்ட எப்படி வராம இருப்பான்? கட்டாயம் வருவோம். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சாத்தான் நம்ம கிட்ட வரமாட்டான்னு சொல்ல முடியாது. ஹீ வில் கம் டு எவ்ரிபடி. ஒவ்வொருவரையும் பாவத்தில் விழ வைக்கிறது எப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்திட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கு பைபிள்ல. ஓகே, டெவில் கேன் கம், பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்மக்கிட்ட, நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சி,
சிலர் இப்படி சொல்றாங்க, நான் அது சாத்தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போப் பிரான்சிஸ் சொன்ன ஒரு வார்த்தை. போப் பிரான்சிஸ் சொன்னாரு, யாரு சாத்தான் இல்லைன்னு சொல்லணும் அவன் தான் பெரிய சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன வார்த்தை கிடையாது, போப் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. யாராவது ஒருத்தர் சாத்தான் இல்லைன்னு சொன்னா அவன் தான் சாத்தான். ஏன்னா இது அறியாமையினால் சாத்தான் கையில் மாட்டிப்பாங்க. இது நம்ம சாத்தான் இல்லைன்னு சொன்னதுனால இல்லாமல் போயிட போகிறது கிடையாது. கரெக்டா? அதே போல் கட்டுகள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம அதை பற்றி ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டுகள் உண்டு. எப்பொழுதெல்லாம் நம்ம கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, கடவுளுடைய அன்புக்கு எதிராக செயல்களை செய்கிறோமோ, ஆன்மீக உலகத்தில் நாம் கட்டப்படுகிறோம். ஆனால் இந்த கட்டு நம்முடைய சிந்தனையில் தான் மெயினாக இருக்குது. அப்போ நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும் பொழுது இந்த கட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக உடைக்கப்படும். புரியுதுங்களா? ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது இந்த கட்டுகள் உடைக்கப்படும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் அபிஷேகம் வரும்பொழுது உங்களுடைய சிந்தனையும் ஓரளவு புதுப்பிக்கப்படுகிறது. நல்லா ஃபுல்லாக புதுப்பிக்கப்படும் சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் புதுப்பிக்கப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுடைய ஆவியிலிருந்து உங்களுடைய சிந்தனைக்கு தான் முதல்ல போகுது, அதுக்கப்புறம் தான் உடலில் பரவுது. ப்ராசஸ் அப்படி தான். நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு மேலேருந்து இப்படி தலையில் ஊற்றுன மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக உங்கள் ஸ்பிரிட்லேருந்து வர பரிசுத்தாவியான உங்களுடைய சிந்தனையை நிரப்பி, அதன் பிறகு சிந்தனையை நிரப்பும் போது நமக்கு பாடியில் ஃபீல் பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்பொழுதும் ஆவியானவர் வரும்பொழுது கட்டுகள் உடைக்கப்படுது. அதனால தான் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு விடுதலை சொல்றோம். உண்டு. ஆமாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. நோ, மறுபடியும் இப்போ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் தகுதியற்றவன். இப்போ பைபிளில் ஒரு ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த உதாரணமும் நிறைய பேர் சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவரே இப்படி தானே அந்த உதாரணம் சொன்னார், நீங்கள் என்ன பிரதர் பாவின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை. ரெண்டு பேரும் கோயிலில் ஜெபிக்க போகிறாங்க. ஒருத்தர் உள்ளே போயிட்டு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு பெருமையாக சொல்கிறாரு. கடைசியில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? இவனை மாதிரி மோசம் கிடையாது நானும் சொல்கிறார். இன்னொருத்தர், நான் ஆண்டவரே நான் உள்ளே வர தகுதியே இல்லாமல் நான் பாவி, ஆண்டவரை அன்னார்ந்து பார்க்க கூச்சப்பட்டுட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த ரெண்டு பேருடைய ஜெபத்தில் இந்த பாவியுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறார். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஓமை ஆண்டவர் எதுக்காக சொல்கிறார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாலண்டியர்ஸ் இல்லாத யாராவது இந்த ஓமையை எதற்காக இயேசு கிறிஸ்து சொன்னார்? பைபிளை தான் பார்க்காம சொல்லுங்க. செய்யறதுதான் சரின்னு அவர் நினைச்சிட்டு இருக்க அந்த எண்ணத்துக்கு. வெரி குட், வெரி குட். குட் சிஸ்டர். வேற யாராவது யாரை குறித்து இந்த தாழ்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக தான். மற்றவர்கள் முன்னிலை. ம் ஓகே. லூக்கா 18ல் 9வது வார்த்தையை படிங்க. அந்த ஊமையை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த ஊமையை சொல்றார். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி ஓகே, சாரி, மற்ற ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல, பைபிளில் போட்டு சொல்லுங்க. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். ஆமென். இந்த ஊமை யாருக்கு சொல்லப்பட்டது? நான் யோகியன் மற்றவன் அயோக்கியன் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஓமை. முதல்ல நமக்கு அது தெரியணும். ஓகேங்களா? நான் பரிசுத்தவான் மற்றவனாம் அயோக்கியன்னு நினைச்சா டெஃபினட்டாக அந்த எண்ணம் தவறான ஒரு எண்ணம் இல்லையா? நான் பரிசுத்தவான் நினைக்கிறதே தப்பு. நம்ம பரிசுத்தவானா எப்படி ஆகிறோம்? ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். தவிர என்னுடைய செயல்னால நான் பரிசுத்தவானா இருக்கிறேன்னு நினைச்சா நேராக கீழே போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. கரெக்டா? யாராவது ஒருத்தர் நான் ஒழுங்கா பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு நினைச்சாலே அது ரிஸ்க். சென்ட் பால் சொல்றாரு, தான் விழாமல் இருக்கிறோம் என்று நினைப்பவன் சரி என்ன சாரி அந்த வார்த்தை என்ன, தான் சரியாக இருக்கிறோம் என்று நினைப்பவன் விழாமல் பார்த்து கொள்ளட்டும்ன்றார் இல்லையா? ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். எப்போ நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பவே பெருமை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்முடைய தகுதி நம்முடைய செயல்களினால் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய செயல்களினால் பிதாவின் சன்னிதானத்துக்குள் ஒருத்தனும் போக முடியாது. தீட்டுப்பட்ட எதுவும் மோட்சத்துக்குள் நுழைய முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு பாவம் செய்தாலும் மோட்சத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது, பிதாவுடைய சன்னிதானத்துக்குள்ளே போய் நிற்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறதுக்கு அருகதையே கிடையாது.
நாம் இன்று பிதா கிட்ட டைரக்டா அப்பான்னு கூப்பிடுறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டதினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நான் தகுதியற்றவன், ஆனால் என்னை இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால கடவுளுடைய நான் பிள்ளை. போய் ஜெபிக்கும் போது எப்படி போய் ஜெபிக்கணும்? அப்பா பிள்ளைன்ற ஒரு முறையில் ஜெபிக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பிச்சை எடுக்கிறோம். கடவுளுக்கு அது மிகுந்த கஷ்டமா இருக்குது. உண்மையிலே ஜீசஸ் சொன்ன வார்த்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். என் பிள்ளைகளிடம் வந்து நிறைய பேர் பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதனால் அவருடைய ஜெபங்களை என்னால் கேட்க முடியவில்லை. ஏன்? எப்போ நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்களோ நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. கரெக்ட்? உங்ககிட்ட வந்து ஒரு பணம் கேட்கணும். பிச்சைக்காரனுக்கு நம்பிக்கையோட கேட்பான், உங்கள் பிள்ளை நம்பிக்கையோட கேட்பான். உங்க நம்பி ஆ. இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு கோடீஸ்வரி, உங்ககிட்ட வந்து 1,00,000 ரூபா உங்கள் பையன் ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேட்குறாரு. அதே ஒரு பிச்சைக்காரன் வந்து 1,00,000 கேட்க முடியுமா உங்ககிட்ட நம்பிக்கையோட? சான்ஸே கிடையாது. அப்போ நம்முடைய மனநிலை பிள்ளைக்குரிய மனநிலை இருந்தாதான் நாம் கடவுள்கிட்ட போய் கேட்குற ஜெபம் ஃபெய்த்தாக போய் சேரும், கரெக்டாக போய் சேரும். நிறைய பேருக்கு அப்படி இல்லை. சரி, பிள்ளைன்னா உண்மையிலே பிள்ளை. அந்த மகள் என்றால் உண்மையிலே கடவுள் நம்மை மகள் ஆக்கியிருக்கிறார். அந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு வரணும். அந்த ஒரு நெருக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அந்த ஒரு அந்நியனமும் இருக்கணும் நமக்கு. அதுக்கு நம்ம தினமும் ஆண்டுட்டு பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அந்த ஒரு நெருக்கம் வருவதற்கு. அடுத்தது இறை வார்த்தை சொல்லுது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நாம் உண்மையிலே பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகும் தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பங்காளி ஆகிறோம்னு பைபிள்ல இருக்குது. அவருக்கு சரி, ஜீசஸ் எப்படி ஜெபிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளால ஜெபிக்க முடியணும். ஜீசஸ் எப்படி ஜெபிக்கிறார்? என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் என்னுடையதே. உண்மையிலே நம்ம பிள்ளைன்னு நினைச்சோம்னா, கடவுளுடைய மகன் மகள் என்று உண்மையிலே விசுவசிச்சோம்னா நம்ம ஜெபம் இப்படி இருக்கணும். நிறைய பேர் ஜீசஸ் ஜெபிச்சார், நம்ம ஜெபிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஏசு கிறிஸ்து கடவுளுடைய பிள்ளை என்றால் நீங்களும் நானும் யார்? அப்போ யாரு? கடவுளுடைய பிள்ளை. நம்ம நம்ம ஜெபம் அப்படி இருக்குதா? இந்த ஒரு நம்பிக்கையில நம்மளும் ஜீசஸ் ஈக்குவல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are not equal to Jesus. he is God, we are human being. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் அவருடைய செயலினால், அவருடைய பாடுகளினால், அவருடைய பலியினால் நம்மை கடவுளுடைய பிள்ளையை மாத்திருக்கிறார். அவர் முதல் பேரான மகன். நம்மளாம் 2-3 நாள்ல வரோம் பின்னால. ஆனா பிள்ளை தான். அதனால இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல் நம்மளால ஜெபிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அதுக்கு நம்பிக்கை வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்பொழுது நம்ம மனசுல இந்த எண்ணம் வருதோ அப்பொழுது நம்ம ஜெபம் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவரே ப்ளீஸ் இரக்கமாயிருங்க ஆண்டவரே. நிறைய பேர் இப்படி ஜெபிக்கிறான். அவங்க மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே. ஆண்டவர் நான் இரக்கமில்லாத ஆண்டவரா? நான் கேட்குறேன், இரக்கம் நம்மளாம் நம்ம அவர் நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு. நிறைய பேர் இப்படி ஜெபிக்கிறோமா இல்லையா? எப்போ தெரியுமா இந்த பிச்சைக்கார மாதிரி மன்றாடணும்? பாவம் செய்யும்போது பிச்சைக்கார மாதிரி போய் நில்லுங்க, தப்பு கிடையாது. பாவத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுங்க, ஆண்டவரே இரக்கமாயிருங்கன்னு சொல்லுங்க. மர்சி ஆன் மீ மை லார்ட் சொல்லுங்க. நான் புழுன்னு சொல்லுங்க, பூச்சின்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. நம்ம அந்த மாதிரி இவ்வளோ மேலே தூக்கி வச்சு நம்ம போய் பாவத்தில் பண்ணி மாதிரி விழும்போது மன்னிப்பு கேட்பது சரி. மன்னிப்பு கேட்டு முடிச்ச அப்புறம் மறுபடியும் போய் அதே கதையை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது நாம் கடவுளுடைய இரக்கத்தை நம்பவில்லை. அவர் நமக்காக செய்த காரியத்தை நம்பவில்லை. அவர் நம்மை மன்னித்தார் என்பதை நாம நம்பலை. ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நீங்க உங்க மனசுல வரணும். பாவம் செய்யும் பொழுது போய் சொல்லுங்க, நான் பண்ணி குட்டி சேரில் விழுந்துட்டு ஆண்டவரே நான் தகுதியாட்டவன் எல்லாம் போய் சொல்லுங்க, அழுங்க, தப்பு கிடையாது. நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் பாவ செய்தனை செஞ்சு முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்? வெளியில் வரும்போது சிங்கக்குட்டி மாதிரி வரணும். மனநிலை புதுப்பிக்கப்பட்டவர்களாக, நான் கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை கம்ப்ளீட்டாக பரிசுத்தப்படுத்திட்டார். பைபிள் சொல்லுது, அவர் இறந்தது நம்மை உயிர்த்தெழுது செய்து என்ன பண்ணியிருக்காரு? சிங்காசனத்தில் அவரோடு வீற்றிருக்க செய்திருக்கிறார். எபேசியர் 2:6. எபேசியர் 2வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை! இதை எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில்
ஆம், அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். இது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? past tense. ஏற்கனவே இது நடந்து முடிஞ்சு போச்சு இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோடு நம்ம விண்ணகத்துல அரியணையில் உட்கார்ந்துருக்கோன்னு இருக்குது. இது எப்போ நடந்தது? சிலுவையில் அவர் இறந்து உயிர்த்தெழுந்தது. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளே, உங்களை எத்தனை முறை சொல்லுதுன்னு எனக்கு புரியல உண்மையிலே. வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கேட்காம பதில் சொல்ல வேண்டாம். எப்போ இயேசு கிறிஸ்து நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சாருப்பா? எப்பொழுது நாம் அரியணையில் இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்து இருக்கிறோம்? வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். anybody else? உயிர் தெழுந்த அவர் விண்ணகத்துல போய் ஆண்டவர் பிதாவோட அமரும் போது நாமளும் அமர்ந்திருக்கிறோம். வெரி குட் சிஸ்டர். ஓகே, அதை எப்போ நம்ம நம்புறோமோ ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் விண்ணகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது, நான் இப்போ ஊழியர்களுக்கு மெயினாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போ சாத்தானன்னு சொல்லும்போது உங்கள் மனசில் என்ன தெரியுமா இருக்கணும்? அரியணையில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்துட்டு நான் கமெண்ட் பண்ணுற எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணம் இருந்தால் தான் பேய் ஓடுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ நோயை பார்த்து நோயை அப்பாலே போன்னு சொல்கிறீங்களோ, பேயை அப்பாலே போன்னு சொல்கிறீங்களோ, எங்கேருந்து இந்த கட்டளை கொடுக்குறீங்க? நீங்கள் பூமியில் நின்றுட்டு இருந்து பக்கத்தில் இருந்து கட்டளை கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்டளை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பி கேர்ஃபுல். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கழுகுக்கும் ஒரு கீரிப்பிள்ளைக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிலத்துலேருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க? கழுகுக்கும் கீரிப்பிள்ளைக்கும் ஒரு கிரவுண்டில் நின்று ரெண்டு சண்டை போடுது. யார் ஜெயிப்பாங்க? கழுகு ஜெயிக்குமா, கீரிப்பிள்ளை ஜெயிக்குமா? நிலத்துல இல்ல, வந்து கீழ்ப்பு ஜெயிக்கும். பாம்பு வச்சுக்கலாம். சிஸ்டர் வெயிட் வெயிட் வெயிட், நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லணும். பாம்புக்கும் ஒரு கழுகுக்கும் சண்டை, நிலத்துல இருந்து சண்டை போடுது. யார் ஜெயிக்கும்? ரெண்டுல எது ஜெயிக்கும்? பாம்பு ஜெயிக்கும். இப்போ பாம்பை பிடிச்சி ஒரு 4 அடி மேலே போயிடுச்சு கழுகு. இப்போ சண்டை போட யார் ஜெயிப்பாங்க? புரியுது புரியுதுங்களா? இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்கள் பூமியில் இருந்துட்டு ஃப்ளஷில் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் அடி வாங்குவீங்க. உங்களுடைய சொந்த தகுதியை நினைத்து நீங்கள் சாத்தாங்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக தோற்று போவீர்கள். ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து சாத்தான் நீங்கள் அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போவீங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உங்களை ஆர்டர் எங்கே வச்சிருக்கான்றதை நினச்சி அங்கேருந்து சண்டை போட்டிங்கன்னா டெவில் கேன் நெவர் டச் யூ. புரியுதுங்களா? நீங்கள் நோயை துரத்தும் போதும் சரி, பேயை துரத்தும் போதும் உங்கள் மனசில் என்ன இருக்கணும்? ஏசு கிறிஸ்துவோட நான் அரியையில் அமர்ந்துட்டு இருக்கேன், கீழே பார்த்துட்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போடணும். ஓடி போட சாத்தானா ஹீ வில் ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் தகுதியில் நம்பலை, ஜீசஸுடைய வார்த்தையை நம்புறீங்க, அவருடைய பாடுகளை நம்புறீங்க, அவர் நமக்காக செய்து கொடுத்த தியாகத்தை நம்புகிறோம். அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உட்காந்துட்டு சண்டை போடும் பொழுது டெவிலால் உங்களை டச் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் இப்படி பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் யுவர் மைண்ட். இது ஏரியல் அட்டாக். இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கிறதுக்கு, ஃபிசிக்கலாக சண்டை நடக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க? முதல்ல மிசைல்ஸ் போட்டு முக்கியமான இடத்துல காலி பண்ணிடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் காலாட்படையே உள்ளே போகுது. மிலிட்ரி உள்ளே போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? மெயினான இடத்தெல்லாம் பாம்பு போட்டு முதல்ல காலி பண்ணுறாங்க. இது அந்த மாதிரி வார் தான். நீங்கள் மேலேருந்து கீழே அடிக்கணும். கீழே வந்துட்டு சண்டை போட்டிங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? பழைய கால சண்டை எப்படி? வாழை வச்சுட்டு 2 பேர் சண்டை போடுறது. ஜீசஸ் பழைய காலத்து சண்டை சொல்லிக் கொடுக்கல, லேட்டஸ்ட் சண்டை சொல்லி கொடுத்துருக்கிறார். என்னது? மேலேருந்து மிசைல் அட்டாக் பண்ண சொல்கிறார். ஏசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒரு பக்கத்தில் வந்து ஜீசஸ் உட்காந்துருக்காரு, நம்ம ஒரு பக்கத்தில் வந்துட்டு அரியணையிலேருந்து சாத்தானை பார்த்து சொல்கிறோம் கெட் அவுட். இந்த பிலீஃப் இருந்ததுன்னா எஸ், டெவில் வில் ரன். ஏன்னா அவனுக்கு நம்ம மேலே ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்? நீங்கள் உங்களுடைய பரிசுத்தை நம்பி அங்கே சண்டை போடலை. ஏசு கிறிஸ்தியன் அங்கே உட்கார வச்சிருக்காரு, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன். இந்த நம்பிக்கையில் சண்டை போடும்போது டேவிலுக்கு உங்க மேலே ஒரு ஆக்சஸும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் இந்த அத்தாரிட்டி தான் நம்மளை யூஸ் பண்ண சொல்றார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்த சொல்றார். பிள்ளன்ற மகன் மகள் என்ற உரிமையை பயன்படுத்த சொல்றார். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் பாவம் பண்ணாலும்
கடவுளின் பிள்ளை என்ற உரிமையை இழந்து போக போகிறது கிடையாது. அதுக்கு அவங்களை பாவம் பண்ணுங்கன்னு சொல்லலை, தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. பாவம் பண்ண நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஓகே, நீங்கள் என்னதான் பாவம் பண்ணாலும் மறுபடியும் ஞானஸ்தானம் வாங்க வேண்டியிருக்கா? ம் 10 முறை நீங்கள் பாவம் பண்ணீங்க, இல்லை 100 முறை பாவம் பண்ணீங்களே, 10 முறை வேற ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு திரும்பி இங்கே வந்தீங்க, திருச்சி மறுபடியும் நீ போய் ஞானஸ்தானம் வாங்கணும்னு சொல்லுவாங்களா? இல்ல பிரதர். ஏன்? இவ்வளோ என்னதான் அயோக்கியத்தனம் பண்ணாலும் திருச்சபையில் செகண்ட் டைம் பேப்டிசம் கிடையாது. எதனால? ஒரு முறை கடவுளின் மகனாகவோ மகளாகவோ நீங்கள் மாற்றப்பட்டீர்கள் என்றால் உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய மகன் மகள் தான். அதை யாரும் மாற்ற முடியாது. இனி யாரும் எடுத்து பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் சாத்தா என்ன சொல்கிறான்? ஒரு பாவம் பண்ண உடனே நீ தகுதி இல்லாதவன், இப்போ அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் என்னைக்கா சொல்லியிருக்காரு ஒரு பாவியை பார்த்து நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு? ஜீசஸ் பைபிள்லையோ இல்லை ஒரு தனிப்பட்ட வெளிப்பாட்டில் வந்தவங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்து நீ பாவி, உங்கள்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரா? இன்னும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லைன்றது இல்ல சொன்னது இல்லை. ம் அப்போ நம்ம மனசில் அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அது யார் சொல்லி கொடுத்த எண்ணம்? சாத்தான். அதான் சொல்லி கொடுக்குறது. சாத்தன் சரி, நான் மகன் மகள் என்ற உரிமை ஒரு நாளும் யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால் கிடைச்சது. அதை யாரும் பறிக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம 100 முறை பாவம் பண்ணாலும் திரும்பி போய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உரிமையை யாருக்கும் பறிக்க அதிகாரம் கிடையாது. என்ன பிள்ளை பையன் பொண்ணு ஆனால் போய் சேத்துல விழுந்துட்டோம். கரெக்டா? அதான் நடக்குது. இப்போ உங்களுடைய பையனோ பிள்ளையோ சேத்துல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? குளிப்பாட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல போறீங்க. ஜீசஸ் அப்படி தான் சொல்ல போறாரு. சரி போய் பாவம் சேர்ந்து மட்டும் வா, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் பழைய கதையை நினைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம பழசை நினைச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் ப்ராப்ளம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் அயோக்கியன், நான் மண்ணு, இப்படி ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. இன்னும் சொல்ல போனால் ஜெபம் மேலே போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அந்த சகோதரிக்கு கடவுள் வெளிப்படுத்த வெளிப்பாட்டில் பூமியில வந்து ஒரு பெரிய ஸ்கட் மிசைல் மாதிரி மேலே போகுது. ஆனால் கடவுளுடைய அரியணைக்கே போய் சேர மாட்டேங்குதுன்றாங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது. இன்னொரு இடத்துல நல்ல ஒரு சாம்பிராணி போக மாதிரி போய் அப்படியே கலைந்து போகிறது. பிதாவுடைய அரியணைக்கு அது சென்று சேருவதில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? பிதாவுடைய அரியணைக்குள்ள போகணும்னா ஒரு பாவமும் இல்லாத ஒருத்தனுடைய ஜெபம் தான் போகும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பாவிகளின் ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுப்பதில்லை. கரெக்ட் தானே? பைபிள் இருக்குது. பாவிகளின் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுப்பதில்லை. புதிய ஏற்பாட்டிலையும் ஆனால் கடவுள் பாவியை தேடி தான் வராரு. ஆனால் பிதாவுடைய சன்னிதானத்தை அந்த ஜெபம் எட்ட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நம்ம தகுதியாயிருக்கோம்னு நினச்சி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அங்கே போய் சேரும். ரெண்டு வகையில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போகாது. ஒன்று, நான் பரிசுத்தமாக இருக்கேன் அதனால் நான் ஜெபிக்கிறேன் போகணும்னு நினச்சிங்கன்னா போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ நான் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டீங்க, புதிய ஏற்பாட்டில் இல்லை. பைபிள் சொல்லுது நான் பரிசுத்தன், நான் ஜெபிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செயலை வச்சு நீங்கள் பரிசுத்தன் நினைக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்குது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. கலாத்தியர் 5:4. சரி, நான் திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் இந்த தப்பை செய்கிறோம். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில். நான் நல்லா ஒழுங்காக இருக்கிறேன் அதனால நான் ஜெபிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஓல்டு கவர்னன்ட். தன்னுடைய செயலினால் நீதிமானாக கருது. போன வாரம் தான் எடுத்தாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் நீதிமானா எப்படி, புதிய ஏற்பாட்டில் நீதிமானா எப்படின்னு சொல்லிட்டு. கலாத்தியர் 5:4 என்ன சொல்லுது? திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும். நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். 2 வார்த்தை சொல்றார். எப்போ உங்களுடைய செயல்களினால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய உடையவர் ஆக முடியும்னு நினைச்சு செய்கிறீங்களோ கிறிஸ்துவோடு உங்களுக்கு உறவு கிடையாது, கிருபையும் உங்களுக்கு கிடையாதுன்றார். எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு வார்த்தை பாருங்க. நான் இப்போ ஒரு 10 நாள் பாவம் செய்யாமல் ஒழுங்காக இருக்கேன் அதனால
பிதா நான் சொன்னா என் ஜெபத்தை கேட்பாருன்னு எனக்கு சில நேரத்தில் அப்படிலாம் எண்ணம் வந்திருக்குது. இப்போ நம்ம ஒழுங்கா இருக்கிறோம் அதனால ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லிட்டு யார் நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கறது? சாத்தா. எப்போ நமக்கு அந்த எண்ணம் வருதோ, இப்போ நம்ம நம்பிக்கை எது மேல வருது? என்னுடைய பரிசுத்தத்து மேல நம்பிக்கை வருது. நம்ம பரிசுத்தம் பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறதுக்கு தகுதியாகும் போதுமா? பத்தாவது. தயவு செய்து உங்களை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு ஒரு மாதம் பாவத்தில் விழாமல் இருக்கும்போது ஓகே இப்போ நம்ம சொல்லுது ஆண்டு உடனே கேட்பாரு, ஏன்னா நான் ஒழுங்காக இருக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டுடைய கண்ணோட்டம், பழைய உடன்படிக்கையின் கண்ணோட்டம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து மேல் நான் வைக்கிற நம்பிக்கை தான், வேற எதுவும் கிடையாது. ஒரு ஒருத்தர் பாவம் செய்யல ஒரு மாசமா, ஒருத்தர் நேத்தான் பாவம் செஞ்சு மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டு 2 பேரும் போய் ஜெபிக்கிறாங்க. பரிசுத்தமா இருக்கிறன்ற என்ன ஜெபிக்கிறார், நான் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறேன், 6 மாசம் பாவமே செய்யல, ஆண்டவரே எனக்காக இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் ஜெபம் நிராகரிக்கப்படும். ஆனா இந்த பாவத்திலேருந்து மனம் மாறி வந்தவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், தந்தையே எனக்கு இது வேணும்னு கேட்கும்போது இவன் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா இவன் கிருபையிலிருந்து ஜெபிக்கிறான், அவர் கிருபை இழந்து போய் ஜெபிக்கிறார். இதுதான் கிருபைக்கும் கிருபை இல்லாமல் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இது ரொம்ப நம்ம நிறைய முறை கிரேஸை பற்றி எடுத்துருக்கோம். அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு நாள் எடுக்கிறேன் அதை பற்றி. ஸோ யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். எது மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால் நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறேன். அந்த தைரியத்தில் நம்ம பேசுகிறோம், அந்த நம்பிக்கையில் நம்ம பேசுகிறோம். அதனால நான் கடவுளுடைய பிள்ளை பிள்ளை கேட்கும்போது அப்பா கொடுப்பார், என்னுடைய செயலை வச்சு கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்காக நம்ம பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சாக்கா எடுத்துட்டு நம்ம பாவத்தில் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்வது அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ ஜீசஸ் மேலே போய் ஜெபிக்கும் பொழுது முதல்ல நம்முடைய மைண்ட் இதில் கிளியராக இருக்கணும். எங்கேருந்து ஜெபிக்கிறோம்? நம்ம பிதா கிட்ட ஜெபிக்கும் பொழுதே நம்ம இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நிற்கிறோன்றத மனசில் வச்சு ஜெபிக்கணும். சரி, ஜீசஸ் இல்லாமல் பிதாவுடைய சன்னிதானத்துக்கு எந்த மனிதனும் போக முடியாது. புரியுதுங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் யாரும் பிதாவை நெருங்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் நம்ம மோயிசனை பார்க்குறோம். மோயிசன் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே உடைய நிறை அழகை நான் பார்க்க வேண்டும். பிதா என்ன சொல்றாரு? அங்கே ஓடி போயிட்டு ஒரு பாறை இடுக்கில் போய் நில்லு, அங்கே நின்னா என்ன பார்க்கலாம். அந்த பாறை இருக்குன்றது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. ஜீசஸ்குள்ள நீ வரும்போது தான் என்ன நெருங்க முடியும். அதுக்கு முன்னால் நீ பார்க்கறதெல்லாம் தூரத்தில் தான் பார்த்துட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தந்தை யார் என்று மகன் வெளிப்படுத்துவார், மகன் யார் என்று தந்தை வெளிப்படுத்துவார். யாருக்கு தெரியும்? ஜீசஸ் யாருன்னு யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தான் தெரியும், இல்லையா? பேதுருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் வெளிப்படுத்தினது? தந்தை வெளிப்படுத்துகிறார். கரெக்டா? அதே போல ஜீசஸ் யாருன்னு பிதா வெளிப்படுத்துகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படுகிறேன். இப்போ பரிசுத்தாவே நமக்கு ஆழ்ந்த சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். ஸோ நமக்கு தெரியணும், ஜீசஸ் பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் எப்பப்பெல்லாம் பிதா கிட்ட போறீங்களோ ஜீசஸ் பக்கத்தில் நிற்கிறான்றது மறந்துடக்கூடாது. We are standing next to Jesus and praying to God the Father. Praise the Lord. Hallelujah. ஓகே, குட். அதனால் தயவுசெய்து இந்த மனநிலை மாற வேண்டும். இந்த பாவின்ற மனசை நீங்கள் பாவின்ற மனநிலையோடு ஜெபம் செய்யப்படும் பொழுது அந்த ஜெபம் ஒரு மகனுடைய ஜெபமாக, மகளுடைய ஜெபமாக கருதப்படாது. அதனால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஜீசஸ் சொல்கிற ஒரு வார்த்தை, நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாமல் போகிறதற்கு தாமதமாவதற்கு ஒரு காரணம், என் பிள்ளைகள் பிள்ளையின் மனநிலையில் ஜெபிப்பதில்லை, பிச்சைக்கார மனநிலையில் ஜெபிக்கிறாங்க. என்ன சொன்னார்? என் பிள்ளைங்க மனநிலையில் ஜெபிக்கல, பிச்சைக்கார மனநிலையில் ஜெபிக்கிறாங்க. இப்போது உங்கள் பிள்ளைங்க பிச்சைக்கார மாதிரி பேசினா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? அம்மா தாயே பசிக்குது, நைட் சாப்பாடு போடுவீங்களா? ஒரு குழந்தை இப்போ 2 மணிக்கு கேட்குது, அம்மா தாயே இன்னைக்கு ஈவினிங் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? டேய், மணி இப்போ தான் 2வது போடுவேண்டா, கவலைப்படாத போடான்னு சொல்லுவீங்க, இல்லையா? 4 மணிக்கு மறுபடியும் கேட்குது, இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குது, சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? அம்மாவுக்கு எப்படி இருக்கும்?
முதல்ல ஏதோ குழந்தை ஜோக் பண்ணது நினைப்போம், அப்புறம் நம்மளுக்கு கோவம் வரும். டேய் ஓடி போகணும். மறுபடியும் 6 மணிக்கு வந்து கேட்குது, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? எரிச்சல் வருமா வராதா? நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது. ஆண்டவரே ப்ளீஸ் இறக்கமாயிருங்க ஆண்டவரே. உண்மையிலே கடவுளுக்கு எரிச்சல் வரும். எப்போ நீங்கள் இறக்கமா இருங்கன்னு கேட்குறீங்களோ, கடவுள் இறக்கம் இல்லாத ஆண்டவரா? பைபிள் ஒரு இடத்துல ஒரு கண்ணு தெரியாதான் கேட்குறான், தாவீதின் மகனே என் மேல் இறக்கமாயிரும். அன்று இருந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக இருந்தார், ரட்சிப்பு ஒன்றும் உலகத்துக்கு வரல. அப்போ அவன் ஜெபிச்ச ஜெபத்தை கடவுள் கேட்டார். அன்னைக்கு அவன் பிள்ளை கிடையாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வந்தது வேத பிரமாணத்தின் அடிப்படையில் வந்தார், சட்டத்துக்கு உட்பட்டவராக பிறந்தார். அன்னைக்கு சட்டம் ஆட்சி செய்தது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, கிருபையின் காலம், நீங்களும் நாங்களும் கடவுளுடைய பிள்ளை ஆயிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுற வரைக்கும் யாரும் கடவுளுடைய பிள்ளை கிடையாது. அப்போ நம்ம பழைய உடன்படிக்கையில் செஞ்ச ஜெபத்தை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய தியான சென்றங்களை ஜெபிக்கிறோம், எல்லாம் சத்தம் போடுங்க, ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவனை காது கேட்காத வரான். ஜீசஸ் உங்கள் உள்ளத்தில் இருக்க சிந்தனை அறிய முடியுமா முடியாதா? எது கூச்சல் போடணும்? அன்னைக்கு பிச்சைக்காரன் கண்ணு கண்ணு தெரியாத கூச்சல் போட்டானதான் நம்மளை கூச்சல் போட சொல்கிறான். அப்சல்யூட்லி இட் இஸ் ராங். புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் அது தவறு. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க நேரம் பிதாவுடைய அரியணைக்கு போகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. எபிரேயர் 8வது அதிகாரமா, வாட் இஸ் தட்? இதற்காக ஞாபகம் இருக்கா? அவருடைய அரியணையில் செல்ல நம்ம தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எபிரேயர் 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 ஞாபகம் இல்லை. சரி, அதான் அந்த வசனம் கண்டுபிடிச்சேன்னா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால கடவுளின் சன்னிதானத்திற்கு, கடவுளுடைய இரக்கத்தின் அரியணையை நாம் அடைய தகுதி பெற்றிருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? நிறைய நேரத்தில் இதை வந்து சாத்தா நம்மகிட்ட அடிக்கடி வந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் எப்பொழுது பாவின்னு சொல்கிறீங்களோ, யார் சொல்கிறத நம்ம நம்புகிறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை பாவின்னு யார் சொல்கிறது? சாத்தான் தான் சொல்றது. புரியுதுங்களா? பிதா மேலே போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்? இப்போ அந்த பாவம் செஞ்சான், இந்த பாவம் செஞ்சான், இவன் தகுதி இல்லாதவன், உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, உங்களுடைய பையன் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. இதுதான் சாத்தானுடைய வேலை. திருவெளிப்பாடு 12:10 பார்த்தீங்கன்னா, நம் சகோதர சகோதரிகளை குறித்து அல்லும் பகலும் குறை கூறியவன் என்றோடு ஒளிந்தான் இருக்குது. அப்போ நம்மை பற்றி பிதாவிட்ட போயிட்டு இவன் சரியில்லை, இவன் தகுதி இல்லை, இவன் உம்முடைய பிள்ளையா இருக்க லாயக்கில்லைன்னு சொல்கிறது யாரு? சாத்தான். நம்மளும் போயிட்டு நான் தகுதியில் ஆண்டவரேன்னு சொல்லும்போது யார் சொல்றதை உறுதிப்படுத்துகிறோம்? சாத்தான் சொல்றதை உறுதிப்படுத்துறோம். ஓகே. இப்போது உங்கள் பையனை வந்து ஒருத்தன் எதிர் வீட்டுக்காரன் கிண்டல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கல பாவம், நீ கடையில் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு, பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? பயங்கர கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ இந்த பையனை அதை கேட்டு, ஆமாம் ஆமாம் நீங்கள் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்னை கடையில் தான் வாங்கினாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஹலோ, ரொம்ப கஷ்டம். நம்ம போய் ஜெபிக்கிறது அப்படி தான் இருக்குது. சாத்தா என்ன சொல்கிறான்? இவன் உங்கள் பிள்ளை கிடையாது, இவன் தகுதியற்றவன். நம்மளும் போயிட்டு ஆண்டவரே அந்த தகுதியற்றவன் சொல்லும்போது சாத்தான் சொல்கிறத நம்ம திரும்பி சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு பேர் தாழ்ச்சி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் தாழ்ச்சி நினச்சிட்டு இருக்காங்க. இது தாழ்வு மனப்பான்மை. இது தாழ்ச்சி கிடையாது. தாழ்ச்சி வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்ச்சினா என்ன டெஃபினேஷன்? தாழ்ச்சினா என்னது? தாழ்ச்சி என்றால் என்ன? ஓகே, ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் கூட சொல்லலாம். தாழ்ச்சி என்றால் என்ன? கடவுளின் 100% கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ். அது கீழ்ப்படிதல் சிஸ்டர். இல்ல, கீழ் அந்த என்னால நம்பிக்கை. எது 100% இறை வார்த்தைக்கு மட்டும்தான் என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தைக்கு வாழ்றது. வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தாழ்ச்சி என்றால் என்ன? 100% இறை வார்த்தையை வாழ்றது. அது டோட்டல் கீழ்ப்படிதல் சிஸ்டர். வாட் இஸ் ஹியூமிலிட்டி? ஒபீடியன்ஸ் வேற, ஹியூமிலிட்டி வேற.
See, முழுமையாக ஒப்பு கொடுப்பது obedience is your action. Okay, நான் மறுபடியும் சொல்றேன். தாழ்ச்சி என்ன தாழ்ச்சி ஓகே, ஒரு செகண்ட் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாழ்ச்சி உங்க உள்ளத்துல இருக்கிறது இல்லையா? இஃப் யூ ஹாவ் ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழ்ப்படிவோம். கரெக்டா? கட்டளைக்கு கீழ்ப்படிதல். ஆனால் அந்த கட்டளையை கீழ்ப்படியறதுக்கு ஒரு விஷயம் வேணும். உங்க மனசுல ஒன்று இருக்கணும். அது என்னது? அதான் தாழ்ச்சி. அப்போ தாழ்ச்சின்னா என்னன்னா, முழுமையாக கடவுளை சார்ந்து வாழ்வது. என்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது. புனித பவுல் சொல்றார் இல்லையா, அழிந்து போகிற இந்த உலகில் என்னுடைய உடலில் நன்மை ஒன்றும் கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உள்ளவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. முழுக்க முழுக்க கடவுளால் தான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும் நம்ம நம்புறது. அந்த அந்த ஒரு உள்ளத்துக்கு பேர் தான் தாழ்ச்சி. வித்தவுட் ஹிம் ஐ எம் நத்திங்ன்ற ஒரு எண்ணம். 100% டிபெண்டிங் ஆன் ஜீசஸ். அதுதான் தாழ்ச்சியான உள்ளம். இது இருக்கும் பொழுது கட்டளையை நாம் கடைபிடிப்போம். கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் எதனால வருது? தாழ்ச்சி உள்ள இருதயம் இருக்கிறதுனால தான் கீழ்ப்படிதல் வருகிறது. இஸ் தட் கிளியர்? நம்ம கீழ்ப்படிதலையும் தாழ்ச்சியும் மிக்ஸ் பண்றோம். கீழ்ப்படிதல் ஆக்ஷன். தாழ்ச்சி ஒரு விர்ச்சு, குயின் ஆஃப் விர்ச்சுன்னு சொல்லுவாங்க. தாழ்ச்சி புண்ணியங்களின் அரசி. கரெக்டா? அந்த புண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய அன்பும் ஆண்டவருடைய எதிர்நோக்கும் நம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல இருந்து தண்ணி ஓடி வருது. எங்கே தண்ணி தேங்கி நிற்கும்? பள்ளத்தில் தண்ணி நிற்கும். அதே போல தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் எந்த மனுஷங்கிட்ட தாழ்ச்சி இருக்கோ அவனுக்குள்ளே தங்கி நிற்கும். மற்றவங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் தாழ்ச்சி இல்லைன்னா அந்த அபிஷேகம் காற்றுல பறந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்றார், எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றில் சிறந்தது அன்பே. இல்லையா? ஆனால் இந்த மூன்றும் எந்த உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறதோ அந்த உள்ளத்துல தங்கும். இப்போ எது ரொம்ப முக்கியம்? புரியுதுங்களா? நீங்க இது இல்லாம தாழ்ச்சி இல்லாம நம்பிக்கையில போய் அன்பை பெற்றுக்கொள்ளலாம், கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். தாழ்ச்சி இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்துரும். வி லூஸ் எவ்ரிதிங். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு காத்துல பறக்க விட்டுருவோம் அன்பு தாழ்ச்சி இல்லைன்னா. அப்போ தாழ்ச்சி மிக 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 அவசியமான ஒரு புண்ணியம். அதனால தான் நம்ம புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோட தாழ்ச்சி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தாழ்ச்சி இருக்கிற உள்ளத்தில் எல்லாம் நிறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஹியூமிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தாழ்ச்சி என்பது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் எங்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது. எல்லா காரியத்துக்கும் நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பேர் தான் தாழ்ச்சி. அது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வரும். கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இப்போ நம்மளோட தாழ்ச்சி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கட்டளையை கடைப்பிடிக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? யார் கடவுளை என்னை அன்பு செய்கிறார்களோ அவரின் கட்டளையை கடைபிடிப்பார். ஓகே, யார் கட்டளையை கடைபிடிக்க முடியும்? யார் தாழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட்டளையை கடைபிடிப்பாங்க. அப்போ தாழ்ச்சி இருக்கும் பொழுது அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அன்பினால் கட்டளையை கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இஸ் இட் கிளியர்? தாழ்ச்சி இருக்கிற இடத்துல பெருமை கிடையாது. பெருமை இல்லாத இடத்துல சாத்தானுக்கு வேலை கிடையாது. கரெக்டா? எங்கே ஒரு மனிதனிடம் பெருமை இல்லையோ சாத்தானால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. புனித பிரான்சிஸ் அசிசி கிட்ட சாத்தான் பேசுகிற அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நிறைய நேரம் அவர்கிட்ட இதுதான் சொல்கிறான், நீ ஏதோ ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறேன்னா சாப்பிட்றதே கிடையாது. நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டரை பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்க, நான் அரியணையில் அவர் நேராக பார்த்துட்ருக்குறேன். நீ பைபிள்லாம் படிக்கிற, எனக்கு பைபிள் உன்னோட நல்லா தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் செய்ய முடியல, உன்னை மாதிரி என்னால் ஹம்பிளாக இருக்க முடியல. சாத்தானால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்னது? தன்னை தாழ்த்துவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ தாழ்ச்சி என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. தாழ்வு மனப்பான்மை என்னது? நான் ஒன்றுக்கு உதவாதவன், குப்பை, மண், தூசி. இது தாழ்வு மனப்பான்மை. நான் பாவி, நான் பெரிய பாவி. இது தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் வருதுன்னா, கடவுள் நமக்காக செய்து முடித்த காரியத்தை நாம் நம்பாமல் இருக்கிறது தான்.
எஸ், ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன், ஏகப்பட்ட பிரச்சனை பண்ண, தப்பு பண்ண, கடவுளுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். இப்போ மறுபடியும் நான் போய் பாவத்தில் விழுறேன், மன்னிப்பு கேட்குறேன், மறுபடியும் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். நேற்று தான் பாவம் பண்ண பிரதர், நான் எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது? ஜீசஸ் அதை பற்றி கவலைப்படனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் உண்மை. உங்கள் பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகம் கவலைப்படுவதில்லை. ஆனால் உங்களுடைய அவநம்பிக்கையை குறித்து கடவுள் அதிகமாக கவலைப்படுகிறார். பாவத்தை அவர் ஏற்கனவே போக்கிவிட்டார். நீங்கள் ஆண்டவரே மன்னிச்சிடுங்கன்னா அடுத்த செகண்ட் மன்னிச்சிடுவார். ஆனால் உங்கள் அவநம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவால் போக்க முடியாது. சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பாவத்தில் இருக்கிறவர்களை குறித்து கோவப்பட்டிருக்காரா பைபிளில்? அவர் கோவப்படுற ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத பார்த்து தான். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவர்களை இயேசு கிறிஸ்துவால் ஒன்றும் பண்ண முடியாது, ஜீசஸால் ஒன்றும் பண்ண முடியாது. பாவத்தில் இருக்கணும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் அடுத்த செகண்ட் ஓகே போ ஓடிப்போ, முடிஞ்சு போச்சு, கம் அப்படின்றவார். ஏன்னா அதுக்கு அவர் பரிகாரம் செலுத்திட்டார். பாவத்திற்கான விலைக்கூலி அவர் ஏற்கனவே செலுத்தி விட்டார். நம்ம செய்கிற பாவத்துக்கு மேலாக அவர் செலுத்தி விட்டார். அதான் உண்மை. நம்ம 10 கிலோ பாவம் பண்ணோன்னா அவர் கோடிக்கணக்கான கிலோ டன்னுக்கு அவர் விலை மதிப்பில் அதனுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதனால் பாவத்தை போக்குவது இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய அவநம்பிக்கையை போக்குறது தான் அவருக்கு ப்ராப்ளம். அதனால் தயவு செய்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம், நமக்கு அவநம்பிக்கை இருக்கான். அவநம்பிக்கையில் இருக்கிற வரைக்கும் பாவத்திலிருந்து வெளியில் வர முடியாது. நம் நம்பிக்கை சரியாயிடுச்சுன்னா பாவம் நம்மை நெருங்காது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எடுத்து நான் 2 பாயிண்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகேங்களா? அப்போ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் தகுதியற்றவன்ற ஒரு எண்ணத்தோடு போய் ஜெபிக்காதீங்க. ஜெபித்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை வேதனைப்படுத்துகிறீர்கள், கடவுளை மன கஷ்டப்படுத்துறீங்க. அவரால் உங்கள் ஜெபத்துக்கு ஆன்சர் பண்ண முடியாது. எப்பொழுது நீங்கள் பிள்ளையாக, குழந்தையாக, மகனாக, மகளாக போய் ஜெபிக்காமல் பிச்சைக்காரனை போய் ஜெபிக்கிறீங்களோ அது நம்பிக்கையற்ற ஜெபமாக மாறுகிறது. கடவுளால் அதற்கு விடை கொடுக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இன்னொன்று, இதிலே நம்ம நிறைய பேசலாம், நிறைய காரியங்கள் இருக்குது இந்த மாதிரி ஜெபிக்கிறது பார்க்கும்போது. இன்னொரு காரியம், சிலர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் இது நடக்கட்டும், உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும், நீங்கள் இறக்கப்பட்டா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அவர் இல்லையா? ரூபாயா கொடுத்துருக்காங்க இல்லையா சொல்ல சும்மா ஓகே, சிலர் இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஜெபிக்கிறோம் இல்லையா? உமக்கு சித்தமானா இது நடக்கட்டும். இப்போ ஒரு நோயாளிகிட்ட போய் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தமான இவர் குணமாகட்டும், சிலர் இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலர் ஜெபிக்கிறது. இது கடவுளுக்கு பிடிக்கும். இது வந்து அவநம்பிக்கையான ஜெபம். சரி, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? உமக்கு பிரியமான இந்த துன்ப கிண்ணம் மட்டும் அகன்று போகட்டும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இது ஜீசஸ் நம்பிக்கை இல்லாமல் சொல்றாரா? பிதா மேல் நம்பிக்கை இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்றாரா? He had absolute confidence in God the Father. நம்பிக்கை இல்லாமல் அந்த ஜெபத்தை சொல்லலை. இன்னைக்கு நம்ம போய் எப்படி ஜெபிக்கிறோம்? குணமானா ஓகே, ஆகலனாலும் ஓகே. என்ன அர்த்தம்? நடந்தா சூப்பர், இல்லைன்னா என் மேலே பிரச்சனை கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பயப்படுறோம், பயத்துட்டு இந்த மாதிரி ஜெபத்தை செய்கிறோம். ஒரு சிம்பிள் கொஸ்டின், இப்போது ஒருத்தர் போய் ஒருத்தர் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் சித்தமான இவரை குணமாக்குங்கன்னு சொல்லிட்டு. இதே அவங்களுடைய பிள்ளையோ பையனோ சீரியஸாக பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்களா? அப்போ மட்டும் என் வேற மாதிரி ஜெபிக்க முடியுது, இப்போ மட்டும் ஏன் எப்படி ஜெபிக்கிறாங்க? இப்போ புரியுதா தவறான ஜெபமா இல்லையான்னு சொல்லிட்டு? நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா உயிரை கொடுத்து ஆண்டவரே என் பிள்ளை வேணும்னு ஜெபிக்கிறோம். இன்னொருத்தருக்கு ஜெபிக்கும் போது உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்களுக்கு பிரியமாக இருந்தால் உயிரை கொடுங்க ஆண்டவரே. இது தப்பான ஒரு ஜெபம், நம்பிக்கையற்ற ஒரு ஜெபம், டவுட்டில் ஜெபிக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது, பைபிளில் நிறைய விஷயங்கள் தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து ஆண்டர்கிட்ட போய் நம்ம உங்களுடைய சித்தமா இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கணவன் மனைவி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என் கணவனோடு சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு சித்தமான்னு சொல்லி. இந்த ஜெபம் சரியான ஜெபமா? இப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? கடவுள் மனிதன் தனியாக இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு தான் கல்யாணத்தையே பண்ணார். ஜெபம் அதை நான் சொல்கிறேன், ஜெபிக்கும் போது இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஜெபம் ஜெபிக்கக்கூடாது நம்ம. கரெக்டா? அதே போல் ஆண்டவர்
12 சீடர்களை அனுப்பும் போதும் சரி, 72 சீடர்கள் அனுப்பும் போதும் சரி, என்ன சொல்றாரு? போய் நற்செய்தியை அறிவிங்கள், நோய்களை குணமாக்குங்க, குஷ்டரோகியை குணமாக்குங்க, இறந்து போனவங்களை உயிர்த்தெழ செய்யுங்க, பேய்களை ஓட்டுங்கள். இவ்வளவும் எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன கேட்குறோம்? இவர் இவரை எழுப்புவது சித்தமானால் இவர் நோய் குணமாகட்டும். இது இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஜெபமா இல்லை கரெக்டான ஜெபமா? ஓ, நம்ம ஜீசஸ் லெவலில் ப்ரேயர் பண்ண மாதிரி தப்பு தப்பாக பண்ணுறோம். புரியுதுங்களா? நிறைய பேர் ஜீசஸ் லெவல் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். தப்பு. ஏசு கிறிஸ்து எங்கேயும் நோயை போய் குணப்படுத்தும் போது அந்த மாதிரிலாம் ஜெபிக்கல. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இவரை குணப்படுத்துங்க எங்கேயா போய் ஜெபிக்கிறாராம்? நோயாளி கிட்ட வர இயேசு கிறிஸ்து வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஜீசஸ் அப்படி ஜெபம் பண்ணியிருக்காரா? பிதாவே உமக்கு சித்தமானால் இவர் நோய் குணமாகட்டும்னு சொல்லிட்டு இல்ல பிரதர். இல்லை இல்லையா? நம்மளும் அப்படி ஜெபிக்க கூடாது. அது நம்ம ஜெபிக்கிறதுக்கு காரணம் அவன் நம்பிக்கையில ஜெபிக்கிறோம். கரெக்டா? நான் இன்னைக்கு எனக்கு கடவுள் ஒரு தவறை உணர்த்தினார். நான் பல பல ஆண்டுகளில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஜெபித்த ஒரு ஜெபம் இன்னைக்கு தான் எனக்கு இதுக்கு இப்போ மெடிடேட் பண்ணதான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்புறம் ரொம்ப நாளாக அவர் நான் பசிஃபிக் கரெக்டாக அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா சரியாக நடக்கலை. அப்போ ஒரு நாள் என்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்கள் உறவு நீடிக்கட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டு கோபமாக சொன்னார், இது என்ன ஜெபம் ஜெபிச்சேன் அன்னைக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஜெபம் சரியான ஜெபமா? இந்த ஜெபம் சரியான ஜெபமா? இல்ல ரெண்டு பிரதர். ரெண்டு ஊழியக்காரன் தனித்தனியாக இருக்குது கடவுளுக்கு பிடிக்குமா? இல்ல. நான் எப்படி ஜெபிச்சேன்? உங்களுக்கு உங்களுக்கு ஓகேனா இந்த உறவு நீடிக்கட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம் ஆண்டவரே. இது நம்பிக்கையற்ற ஒரு ஜெபம். இன்னைக்கு உண்மையில் நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தவறாக ஜெபித்த ஜெபத்துக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? இறை வார்த்தைக்கு முரண்பாடா, கடவுள் திட்டத்துக்கு முரண்பாடா? வெரி குட், பிரைஸ் எல்லாம் புரியுதுங்களா? ஸோ சில நேரத்தில் நான் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ இந்த ப்ரேயர் எவ்வளோ பெரிய தப்பான ஒரு ஜெபம் என்று. நம்முடைய ஜெபத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டு, ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நாங்கள் ஒரு ஒரு முறை நானும் சாம்சன் பிரதர் ஒரு சகோதர சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி ஒன்றும் பாசிட்டிவாக வரல. அப்போ நான் ஜீசஸ் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா இது போட்டோம், அவங்க எங்களை விட்டு அங்கிட்டு போட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அடுத்த செகண்ட் ஆண்டவர் விஷயம் காமிச்சார். எப்படி தெரியுமா? அந்த சகோதர சகோதரி என்னை விட்டு பிரிந்து போகிற மாதிரி எல்லாம், அவங்க ஒரு வேற ஒரு டைரெக்ஷனில், நாங்கள் ஒரு வேற ஒரு டைரெக்ஷனில் போகிற மாதிரி. நானும் ஓகே ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லி தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படி ஜெபிச்சது கிடையாது, ஏன் இப்படி ஜெபிச்சேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மறுபடியும் சாம்சன் பேரை கூப்பிட்டு அடுத்த நாள் உட்காந்து ஜெபிச்சோம். மன்னிப்பு கேட்டோம். முதல்ல ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா கடவுளுடைய விருப்பம். சரி, யாரும் பிரிந்து போகிறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சகோதர சகோதரிகளும் தவறான உறவுகள் பிரியணும், அது வேற. புரியுதுங்களா? தவறான உறவுகள் பிரியணும், அது ஜெபிக்கலாம், அது மாதிரியே ஜெபிக்கலாம். நமக்கு பிரியமில்லாத உறவுகள்லாம் அருந்து போட்டுன்னு ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஒரு திருமணமான ஒரு கணவன் இன்னொரு பொண்ணு கூட ஒரு தப்பான ஒரு நோக்கத்தில் பழகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது ஜெபிக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகட்டும்னு ஜெபிக்கணும். ஏன்னா அது இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனால் ஜெபத்தில் இருக்கிற சகோதரர்கள், ஊழியர்கள், இவங்க பிரிஞ்சு போனால் பரவாயில்லன்னு ஜெபிச்சேன்னா அது தப்பு. நான் நாளைக்கு அப்படி தான் வெறுப்பில் என்ன பண்ணிட்டேன், ஜெபிச்சிட்டேன். அடுத்த நாள் நான் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த மொத்த சூழ்நிலையும் கடவுள் மாற்றி போட்டார். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, எவ்வளோ ஒரு பெரிய தப்பை செஞ்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஜெபம் பலன் உள்ளது. நம்பிக்கையில் ஃபெய்த்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உடனே கேட்கப்படும், 100% கேட்கப்படும். எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. ஆனால் அப்படி இருந்தால் என்னுடைய வாயில் என்ன வார்த்தை வந்தது, ஓகே அவங்க பாட்டுக்கு போட்டோம். சில நேரத்தில் நம்ம தவறாக சொல்கிற வார்த்தை கடவுளுடைய திட்டத்தை மாற்றக்கூடியது. பி கேர்ஃபுல். மேலே போய் நிற்கும் போது நமக்கு கேட்பார் ஆண்டவர், எதுக்கு நீ இப்படி ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீதிமானின் ஜெபம் கேட்கப்படும். இங்க எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? இவ்வளோ பேர் ஜெபம் சொல்லி பாதி பேர் தான் அப்படியே பயந்து பயந்து கை தட்டுறீங்க. ஹலோ, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். அதில் டவுட்டே வரக்கூடாது நமக்கு. புரியுதுங்களா? அங்கே டவுட் வரும்போது தான் சாத்தான் விளையாட ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 சொல்லி
நம்ம மனசுல ஊறி போயிட்டு இருக்கு. நான் பாவி, நான் பாவின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூர போடுங்க. நம்ம எல்லாம் நீதிமான், கடவுளின் சன்னிதானத்தில் நிற்க தகுதி பெற்றவர்கள், பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோட அரியணையில் அமர்ந்திருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு ஜெபம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு ஜெபம், இதை பண்ணா நான் இதை பண்ணுவேன். எப்படி? நீங்க இதை செஞ்சீங்கன்னா, இந்த அற்புதத்தை செஞ்சீங்கன்னா நான் நம்புவேன். பார்கெயின் பண்றது. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் கோயில் வந்து ஒரு மொட்டை போடுவேன். இதெல்லாம் தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க, தப்பு கிடையாது. நான் அதை வந்து பாவம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கடவுளை தெரிந்த மக்கள் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க இந்த பார்கெயின் பண்ணுறது தப்பு. கடவுளை தெரியாத மக்கள் ஜெபிப்பது தப்பு கிடையாது. நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன் ஆண்டவரே, இல்லையா? எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் தினமும் கோயிலுக்கு வருவேன். இதெல்லாம் கடவுள் யார் என்று தெரியாமல், அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். சி, காட் இஸ் லவ். இந்த ஜெபம் அவர் வேதனைப்படுத்துமா படுத்தாதா? நம்ம எவ்வளோ சீப்பாக கடவுளை எனக்கு கொண்டு வந்துடுறோம் பாருங்க. தன் உயிரை கொடுத்த கடவுள்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன். நான் கோயிலில் காணிக்கை போடுவேன், இதை செஞ்சு வைப்பேன், அதை செஞ்சு வைப்பேன். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வருவேன், இல்லை நான் வரமாட்டேன். நீ வந்தா வரலன்னா அவருக்கு ஏதாவது குறைஞ்சிட்டு போதா? ஏசு கிறிஸ்து நமக்கு தேவையா, நம்ம அவருக்கு தேவையா? நம் வாழ்வுக்கு அவர் அவசியமா, இல்லை அவர் வாழ்வுக்கு நம்ம அவசியமா? நம் வாழ்வுக்கு தான் அவர் அவசியம். இதுதான் அவரு நான் கூட ஸ்டார்டிங்கில் இப்படிலாம் ஜெபிச்சிருக்கேன். இன்னைக்கு அது கூட மறுபடியும் மன்னிப்பு கேட்டேன். முதல்ல நான் கடவுள்கிட்ட வரும்போது அப்படி தான் சொன்னேன். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, ஸ்டார்டிங்கே தப்பு தான். இருந்தாலும் ஆண்டோடைய இரக்கத்தினால நம்மளை மன்னிக்கிறார். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது தான், ஓஹோ, அந்த ஜெபமே தப்பு. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தா நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணுவேன். ஆனால் ஒழுங்காக படித்து பார்த்தா பைபிள் என்ன போட்டிருக்கு? எல்லா பாவத்திலுமே விடுதலை கொடுத்துட்டார். கரெக்டா? எல்லா பாவத்திலும் விடுதலை கொடுத்துட்டார், கொடுக்கலையா? அப்போ இது அவநம்பிக்கையான ஜெபமா இல்லையா? டவுட்ஃபுல் ஜெபம். இருந்தாலும் கடவுளுடைய அளவுக்கு அதிகமான ஒரு இரக்கத்தினால நம்ம ஜெபத்தை கேட்குறார். சரி, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியல, உள்ள வா, கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு புரியுண்டான்னு சொல்லி நம்ம ஜெபத்தை கேட்குறார். இப்போ புரியும் போது மன்னிப்பு. ஆனால் இன்னைக்கு தான் அது தப்புன்னு எனக்கு உணர்த்தப்பட்டது. 2 விஷயத்துக்கு நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருந்தோம்னா, ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன், அப்படி பேரம் பேசியிருந்தோம்னா மன்னிப்பு கேளும். அதே போல் கடவுள் பைபிளில் எதெல்லாம் தன்னுடைய சித்தம் என்று வெளிப்படுத்தினாரோ அதை போயிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமான நடக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறதும் அவநம்பிக்கையான ஒரு ஜெபம். எப்படி உமக்கு சித்தமான நோயை குணப்படுத்துங்க. ஒரு இளம் வயது ஒரு பையனோ பொண்ணோ இறந்து போயிட்டா எனக்கு அவங்க இறந்தாலும் ஜெபிக்கணும்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் உண்டு. அந்த அந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இறந்து போறவங்களை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எத்தனை வயசு? 75 வயசுனாரு. 75 வயசால உயிர்ப்பிக்கிறது கடவுளுடைய விருப்பமோ இல்லையோ தெரியல. இப்போ அதுவும் தப்புன்னு ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தினார். 75 வயசால எழுப்ப வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இளைஞர்கள் மட்டும் எழுப்பிவிடுங்கன்னு சொன்னாரா? சரி, அவர் கொடுத்த கட்டளையில வயசு சொல்லவே இல்லை. இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், அவ்வளவுதான். அது எத்தனை வயசு ஆளை எழுப்பி விட்டாலும் அது கடவுளுக்கு மாட்சி. கரெக்ட்? ஆனால் நம்ம மனசுல என்ன இருக்குது? சின்ன வயசு ஆளுனா எழுப்பி விடலாம், வயசானவனா ஓகே போட்டும், போற வயசான போயிட்டு போகுதுன்னு நமக்கு மனசுல வருது. விச் இஸ் ராங். நம்முடைய இறை வார்த்தை ஜீசஸ் சொன்னது இறந்தோரை உயிர்ப்பு. 70 வயசுக்கு அப்புறம் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஒரு பெரிய மினிஸ்ட்ரி பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நமக்கு என்ன தெரியாது. 70 வயசுக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் வாழ்க்கையில் கடவுள் செய்ய முடியுமா? முடியாதா? அபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, மோசே அழைக்கும் போது 80 வயசு. ஆனால் நம்ம மனசுல என்ன டிசைட் பண்றோம்? 70 வயசுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, டைம் போட்டுன்னு நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் நம்மை அறியாமல் சில நேரத்தில் தவறான எண்ணங்கள். இதுக்கும் இந்த விஷயத்துக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் 3 காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதனால தயவுசெய்து யோசித்து பாருங்க. இந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளில் இருந்திருந்ததுன்னா இதை மாற்றணும், நம்முடைய சிந்தனையை மாற்றணும், இல்லையா? இறை வார்த்தைக்கு முரண்பாடாக எது நம்முடைய மனதில் வந்திருந்தாலும் அதை நாம் மாற்ற வேண்டும், மனதை புதுப்பிக்க வேண்டும். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒப்பு கொடு.